சேலம் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதியன்று தொடங்கிய புத்தக கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் புத்தக வாசகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர். புத்தக கண்காட்சிக்கு வருபவர்களுக்காக நாள்தோறும் பலவித நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது. அதன் வகையில் பலூன்களை பயன்படுத்தி அதில் பலவித கலைகளை உருவாக்கும் பலூன் ஆர்ட் என்கிற நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான சுட்டி குழந்தைகள் பங்கு பெற்று மகிழ்ந்தனர். வணக்கம், என்னோட பேர் கே பாகியலட்சுமி, இவங்க பேர் வி மீனா. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ குழந்தைங்களுக்கு நார்மலாக இருக்கிற பலூனில் ஒரு ஆர்ட் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மைகளை கிரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். நம்ம சேலம் புத்தக திருவிழாவில் இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய குழந்தைங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச தொப்பி, கத்தி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக நாங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய பொம்மைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போது அதில் இப்போ நாங்கள் ஒரு பொக்கே செய்ய போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பொக்கே செய்கிறதுக்காக கீழே நம்ம ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பலூன் எடுத்துக்கிறோம். அதில் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணிக்கிறோம். அப்படி பாருங்கள். ஓகே, இப்போ ஏர் ஃபில் பண்ணிட்டோம். ஒரு நாட் இந்த இடத்துல நம்ம போடுறோம். ஓகே, பாருங்கள், நாட் போட்டாச்சு. இப்போ ஃப்ளார்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இதை 2 பலூனை நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே அழகாக ஃப்ளார் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ மேலே ஃப்ளார் நம்ம வைக்கணும். அந்த ஃப்ளார் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃப்ளாருக்கும் அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பலூன் ஆர் பிங்க் கலர் பலூன் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதே மாதிரி ஏர் பம்ப் பண்ணிக்கலாம். ஏர் பம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணாமல் நீங்கள் ஒரு 75 to 80% ஏர் ஃபில் பண்ணி பலூனை இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நாட் போட்டுக்கிறோம். ஸோ அழகாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். அப்புறம் ஃப்ளார்ஸ் நம்ம லீஃப் இங்கே நமக்கு வேணுங்கிற பெட்டல் அளவுக்கு ஒரு பெண்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதே சேம் ஷேப்க்கு இன்னொரு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, போதும், அவ்வளோதான். இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ளார் ஷேப் வர்றதுக்காக பலூன் பாருங்கள், இப்போ பெட்டல்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ அதை 4 ட்விஸ்ட் பண்ணோம். அதை என்ன பண்ணுறோன்னா, இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு அழகாக இப்படி நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளாரை நம்ம இந்த முன்ன பண்ணோம் இல்லைங்களா, லீஃப் பெட்டல்ஸ், அதில் வச்சு அப்படியே டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி அழகாக அந்த எக்ஸ்ட்ரா பலூனை வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அதை அப்படி பின்னாடி கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ஃப்ளார் பொக்கே கிடைச்சிடும். இந்த மாதிரி இந்த டைப்பும் நம்ம பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றிட்டு இருக்கோம். நாங்கள் சுமார் ஒரு 2-3 வருடங்களாக இந்த பலூன் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற பலூன் ஆர்ட்டை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது நாங்கள் எதுக்காக பண்ண ஆரம்பித்தோன்னா, எங்கள் கிளாஸ் ரூமில் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதை கொஞ்சம் முறையாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை பலூன் ஸ்கல்ப்சர் இல்லைனா பலூன் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பலூன் ட்விஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த கலை எப்போ தொடங்குனுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் 1975 இந்த கலைகள் வெளிநாட்டில் ரொம்ப பரவலாக இருந்தது. இந்த கலைகள் செய்கிறவங்கள ப்ரொஃபஷனலில் பலூன் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ஒரு பலூன். இந்த பலூனை 260 பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இன்ச் டயாமீட்டரும் 60 இன்ச்சஸ் லென்த்தும் இருக்கும். அதை 260 பலூன்னு சொல்லுவாங்க. இந்த பலூனை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு ஒரு பம்பை வச்சு பம்ப் பண்ணிவிட்டு ஒரு 75% இதில் ஏர் ஃபில் பண்ணிடுவோம்.
அதுக்கப்புறம் பலூனை நல்லா லூஸ் பண்ணிவிடுவோம். லூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட்டு பலூனை ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த ஷேப்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த பலூன் வச்சு இதை ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய ஃப்ளார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், டாகு, அப்புறம் டர்டாய்ஸ், அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் பண்ணலாம். கேட்டு, ஸ்னெயில், இந்த மாதிரி அனிமல்ஸும் பண்ணலாம், ஃப்ளார்ஸ் பண்ணலாம், ஈவன் வெஹிக்கல்ஸ் கூட பண்ணலாம். அப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நைஃப் பண்ணலாம். அப்புறமா கேப், இந்த மாதிரி கேப்பு பண்ணலாம். இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை நாங்கள் குழந்தைங்களுக்கு கிளாஸ் ரூமில் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, நாங்கள் சொன்னதை விட அவன் இன்னும் புதுசாக நிறைய டிசைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால் குழந்தைங்களுடைய படைப்பாற்றல் திறனும் வளர்ந்துச்சு, அவங்களுடைய கற்பனை ஆற்றலும் வளர்ந்துச்சு. பசங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக புதுசாக கற்றுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்ஸ்க்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுடைய கற்றலுக்கு ஒரு சைடு உபகரணமாக வந்து இது உங்களுக்கு அடிஷ்னல் உபகரணமாக எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து 2 பேருமே எங்களுடைய வகுப்பறையில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீம் சார்பாகவும் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து சீனிவாசன்.